அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸோட டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், பேடிஎம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், விப்ரோ, விமார்ட், இந்துஸ்தான் ஜிங்க், இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காகவும் மட்டும்தான் தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சேனலை நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12/6/2025. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,888 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 283 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது -1% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2025க்கு நிஃப்டி 50லேருந்து ஒரு நிஃப்டி 50 எந்த ரேஞ்சில் என்னென்னா க்ளோஸ் ஆகும் அப்படின்றது என்னென்னா ஒரு போல் நடத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 21% ஆஃப் பீப்புள் அபவ் 27,000 27,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 55% பீப்புள் 25,000லேருந்து 27,000க்கு உள்ளே என்னென்னா க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 21% ஆஃப் பீப்புள் 23,000லேருந்து 25,000 பிட்வீனில் தான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3% ஆஃப் பீப்புள் 23,000க்கு கீழே தான் என்ன பண்ணோம் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் பீப்புள் 25,000லேருந்து 27,000க்குள்ளே தான் க்ளோஸ் ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களுடைய எக்ஸ்போர்ட் என்ன அப்படின்றத ஜஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எல்லாரும் ஒரு சேட் நியூஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆகிடுச்சு. அகமதாபாத் ஏர்போர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 242 பேர் மொத்தம் போயிருக்காங்க. இன்னும் டெத் கேசஸ் இன்னும் எத்தனை பேர் என்னதுன்னு சொல்லிட்டு இன்னும் கரெக்டான நியூஸ் இன்னும் வரல. பட் இது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3%, இங்கே பார்த்தீங்கன்னா 1.5% எல்லாமே என்னென்னா டவுன் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தோ யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற போயிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 7% இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே இப்போ என்னன்னா டவுனில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ பில்லியனரான கௌதம் அதானி அதானியோட அதானி பிளான்ஸ் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு ஐபிஓ பார்த்தீங்கன்னா மார்ச் 2027 லான்ச் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பிளான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிஎஸ்சி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் லாஸஸ் டு ட்ராப் ஓவர் 7%. ஓகேங்களா. ஸோ கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் இது என்னென்னா மார்க்கெட் ஏறிட்டே இருந்தது. ஸோ இப்போ லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஏன்னா பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க் போனதுனால இந்த டவுன்ஃபால் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீடியம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிவிடெண்ட் பேஜ்லையும் டிவிடெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 வீக்குக்கான டிவிடெண்ட் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ₹10 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் இந்துஸ்தான் ஜிங்க் வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் ஷேர்ஸ் பார்ஷியலி ரெக்கவர்டு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பேடிஎம் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 10% என்னென்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 10% என்னென்னா டவுனில் என்னென்னா ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு எம்டிஆர் ஸ்பெகுலேஷன் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி என்னென்னா ஒரு 3% ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் 7%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ மெஜாரிட்டியான ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் எல்லா ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் ரூல்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிஃப்டி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 1.3% லோயரில் தான் என்ன ஆகிடுச்சு, ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 38,384 ஓப்பன் ஆகிட்டு 6 ட்ரேடிங் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஐடி இண்டெக்ஸ் ஏறிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா -1.3%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ போனஸ் சில ஷேர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ விம்டா லேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1,003. ரேஷியோ போனஸ் பார்த்தீங்கன்னா 1:1 கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 13/6/2025. பஜாஜ் ஃபினான்ஸ் ₹9,368 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1 போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 16/6/2025. விமார்ட் ரீட்டைல் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3:1 இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா 23/6/2025. ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஷேரில் யாரெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸோ இந்த போனஸ் ஷேர் யாரெல்லாம் என்னென்னா எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு
நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி போனஸ் ரிலேட்டடாக சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும், எத்தனை ஷேர் வந்து வச்சுருந்தா எத்தனை ஷேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ் எப்பவுமே நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா 3:1 அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து என்னன்னா 3 ஷேராக அது என்ன ஆகிடும், கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா விப்ரோவில் வந்து ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு. ஸோ அசீம் பிரேம்ஜி ட்ரஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க 18 கோடி ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 18 கோடி ஷேர்ஸ் வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஓவரால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4674 கோடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா பைஜாஸ் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 258.99 பைசாவில் 3133 கோடிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிம் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ஷேர்ஸ். ஓகேங்களா? 5 கோடியே 95 லட்சம் ஷேர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கோடிக்கு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபைனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுணர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் சில இன்ஃபர்மேட்டிவான நியூஸ்க்கு வர நண்பர்களே. நன்றி நண்பர்களே.